பரிதாபமா 2 உயிர் போச்சே. காரை துரத்தி கொண்டு செல்லும் மக்கள். தாறுமாறாக ஓட்டி 2 பேரின் உயிரை குடித்த கார். வெகு தூரம் துரத்தி பேரிகார்டு வைத்து மடக்கி பிடித்த போலீஸ். காரை அடித்து நொறுக்கி தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். சென்னை திருவேற்காடு பகுதியில் அமைந்துள்ள விஜிஎன் குடியிருப்பில் வசித்து வருபவர் 33 வயதுடைய சீனிவாசன். இவர் தனது காரில் மதுரவாயிலில் இருந்து பூந்தமல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த இவர் வானகரம் சிக்னல் அருகே இருசக்கர வாகனம் ஒன்றின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றாராம். அதனைத் தொடர்ந்து வானகரம் மீன் மார்க்கெட் அருகில் மற்றொரு பைக் மீதும் மோதிவிட்டு நிற்காமல் அதிவேகத்தில் பறந்திருக்கிறார். இதோ பரிதாபம். இந்த விபத்துகளில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவரும் கால்கள் முற்றிலும் முறிந்த நிலையில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து சீனிவாசனின் காரை பொதுமக்கள் பல்வேறு வாகனங்களில் விரட்டி கொண்டு செல்கிறார்கள். இது குறித்து போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட வேலப்பன் சாவடி அருகே சிக்னல் அருகே திரும்பும் போது காரை போலீசார் பேரிகார்டு மூலம் மடக்கி பிடித்தனர். பின்னால் துரத்தி கொண்டு வந்த பொதுமக்கள் அந்த காரை பாத்திரங்களால் அடித்து நொறுக்கியதுடன் சீனிவாசனுக்கும் தர்ம அடி கொடுத்தனர். சீனிவாசனை மீட்டு திருவேற்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அந்த காரையும் பறிமுதல் செய்து விபத்து குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். அதிவேகத்தினால் காரை ஓட்டி 2 நபர்களின் உயிரை கோரமாக குடித்த நிகழ்வு பகுதியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.